நாங்களாம் என்ன கம்யூனிட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லி கையில் கயிறு கட்டுறது, மோதிரம் போடுறது, சைக்கிளில் வந்து பேர் எழுதி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வருவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணவே கூடாது. இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்க உதயச்சந்திரன் அவருடைய ஒரு முன்னெடுப்பு. அவர் வந்து எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது இதுக்கு சர்க்குலர் கொடுத்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார். செங்கோட்டையன் கொங்கு பகுதியை சேர்ந்தவர், விட்டு கொடுப்பாரா? எச் ராஜா அறிக்கையை விட்டோடனே அடுத்த நாள் அந்த சர்க்குலர் வாபஸ் வாங்கப்பட்டது. பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குன்னு ஒரு சங்கம் கண்டிப்பாக வேணும். அதற்கான தலைமை மாணவனை எலெக்ஷன் வச்சு, ஸ்கூல்லையே எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கட்டும். திமுக வளரும் வரை அந்த மாணவர் அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. திமுக வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தோடனே அந்த மாணவர் அமைப்பை அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடாது, காலேஜஸில் இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, கவுன்சில் எலெக்ஷன் கூட நடத்தக்கூடாதுங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. திமுகவுடைய பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு த்ரெட்டு. நாளைக்கு அவன் வந்து வளர்ந்து வந்தானா அது பிரச்சனையாகும், எங்களுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை. அந்த ராஜாபாண்டி இருக்கார்ல, அவரும் வந்து கையில் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னது இந்துக்களுக்கு எதிரானது. எச் ராஜா வந்திருக்கார். அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்க எவாஞ்சலிசம் அதை வந்து நீங்கள் அப்படியே அறிக்கையாக கொடுத்துருக்கீங்க, அப்படி இப்படின்லாம் உருட்டி வச்சிருக்காரு. இப்போ இந்த சாதிங்கிற கட்டமைப்பு இருந்தால் தான் நாங்கள் இந்து அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை வச்சிருக்க முடியும். மேலே கீழே சைடில். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கிடையே சாதி இன உணர்வு வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்து தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க பரிந்துரைகளை வந்து நேற்று தமிழ்நாடு அரசிட்ட கொடுத்துருந்தாங்க. அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு எதிர்ப்பு எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அபி. வணக்கம் நந்தா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து நிறைய முன்னாடியும் இருந்தது, பட் இப்போவும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாதி இன உணர்வு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கப்படுது. கடந்த ஆண்டு வந்து திருநெல்வேலி நாங்குநேரியில் வந்து நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்காக அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வந்து குழு வந்து அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சு அது வந்து நீதியரசர் சந்துரு அவருடைய தலைமையில் ஒற்றை நபர் குழுவாக வந்து இந்த குழு வந்து அமைச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரு 600 பக்கத்துக்கிட்ட ஒரு அறிக்கையை வந்து தயாரித்து இப்போ வந்து அதை வந்து நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து நேர்லேயே போய் தலைமைச் செயலகத்திலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அதுக்கு ஏன் எதிர்ப்புகள்லாம் வருது அப்படிங்கிறத இந்த விஷயத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் எதிர்ப்பு வருதுங்கிறத தாண்டி யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை வந்து கன்னடம் முடிஞ்ச பிறகு லிஸ்ட் பை லிஸ்ட்டாக பார்க்கும்போது தெரிய வரும். அவர் வந்து ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறதுல வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் பேர்லேயே வந்து ஒரு சில குறிப்பிட்ட இதை மட்டும் குறிப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லையா. இப்போது கல்லர் மீட்பு பள்ளிகள், ஆதி திராவிடர் நலன் அது மாதிரி இருக்கும் இல்லையா, பழங்குடியினர் பள்ளிகள் இப்படி இருக்கும் இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பேர்களை மட்டும் எடுத்துருங்க. இதெல்லாத்தையும் எடுத்துட்டு பொதுவாக அரசு பள்ளி அப்படின்னு வைங்க, ஊர் பேர் போட்டு அரசு பள்ளி அப்படின்னு வைங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் புதுசாக யாராவது ப்ரைவேட் ஸ்கூல்ஸோ இல்லை அது மாதிரி யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேரில் இது மாதிரி ஜாதி பேர் எதுவும் போட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் வந்து புதுசாக வந்து ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமை வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முதல்ல வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அரசு பள்ளிகளுக்கு சொன்னார். ஓகே, அரசு பள்ளிகளில் இருக்கிறத தடுக்கிறாங்க, ஓகே. பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஏற்கனவே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அந்த பேர் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, அதுக்குமே வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருக்க பேர்லேயே வந்து கண்டிப்பாக அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்தாலும் வச்சிருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறத வந்து கண்டிப்பாக அவங்களும் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான குறிப்பிட்ட இது இருக்கு இல்லையா, இப்போ ஆதி திராவிடர் நலன், கல்லர் மீட்பு, பழங்குடியினர் பள்ளிகள் இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாகவே எல்லாத்தையும் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இப்போ சொன்னார் இல்லையா, இப்போ இதில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து உடனே செய்யணும், அடுத்தடுத்து டக்குன்னு இதுக்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எல்லா பள்ளிகளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ வந்து அந்த ஆதி திராவிடர் பள்ளிகள் அதெல்லாம் வந்து வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபண்ட்ஸ் அதில் அலோகேட் பண்ணப்படும். அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உரிமைகள் வந்து கிடைக்கலன்னு தான் அதை தனியாக ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதை பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே கொண்டு வரும்போதோ இல்லை வந்து அதை வந்து பொதுவாக அரசு பள்ளின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த உரிமை பறிபோது இல்லை, பொதுப்படையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுங்கிறது வந்து இல்லை. அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிறதுங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படாது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து அட்டண்டன்ஸில் வந்து கேஸ்ட் வந்து கம்யூனிட்டியை வந்து போடுவாங்க இல்லையா, நோட் பண்ணி வச்சுருப்பாங்க.
இல்லை நான் வந்து scholarship ஸ்கூலில் போகல, அது கொடுக்கறது வந்து அது வந்து பொதுவில் சொல்கிறேன். இப்போ ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் அப்படின்னு இருக்கதோ இல்லை கல்லர் மீட்பு பள்ளின்னு இருக்கதோ அந்த வந்து கல்லர் மீட்பு பள்ளி வந்து டிஎன்சி கம்யூனிட்டிஸ் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம். அதுக்காக வந்து எம்பிசி கோட்டாக்குள்ளே கலைஞர் கொண்டு வந்தார். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இழந்த உரிமைகள் மீட்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னமும் வந்து நம்ம ஊரில் அது உரிமைன்னு சொல்லாமல் சலுகைன்னு சொல்கிற ஒரு மடத்தை நம்ம இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சலுகையை கொடுக்காம உரிமையை கொடுக்காம நீங்கள் அதை பொதுக்குள்ளே கொண்டு வரும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் அரசு தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில மாதிரி இது மாதிரியான மாதிரி அது மாதிரியான பரிந்துரைகள் மட்டும்தான் வந்து அது இடம் பெற்றிருக்கு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், ஸ்கூல்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டாஃப், உயர்நிலை பள்ளியோ மேல்நிலை பள்ளியோ, ஒருத்தர் ரொம்ப வருஷமாகவே அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு, 10 வருஷமா 5 வருஷமா இருக்காரு அப்படின்னா ஓரளவுக்கு தெரியும் அந்த சுற்று வட்டாரத்தில் என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து இருப்பாங்க, யார் வந்து ஆதிக்க ஜாதியாக அங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்போ வந்து அவங்கள வந்து ரொம்ப நாள் ஒரே ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ண வைக்காம ஒரு குறிப்பிட்ட காலவரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிஓ டிஓ ஸ்கூல் ஹெச்எம் ஏஹெச்எம் இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கள வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக அங்கே வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. வழக்கமாக இது வந்து காவல்துறையில் வந்து ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கும். ஆதிக்க சாதியினால அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்க மக்களை சேர்ந்த ஆட்களை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காவல்துறையில் கடைபிடிக்கப்படுது. அது பள்ளி மாணவர்கள்கிட்ட வரும்போது நாளைய எதிர்காலம், நாளைய சமுதாயம் நல்ல விஷயம்தான் அது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கான நடத்தை விதிமுறைகள்லாம் இருக்கும்ல, இதை வந்து சட்டப்பூர்வ விதிகளாக வந்து நடைமுறைப்படுத்த இனிமேல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூல்ஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் வரைக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக ஆமாம் எல்லாத்துக்குமே வந்து இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் அதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுற அந்த டிஆர்பி எக்ஸாம், பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிலாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது வழக்கம் போல சீனியாரிட்டி படி இல்லை அது மாதிரிலாம் பார்த்து செலக்ட் பண்ணுற மெத்தட் இருந்தது. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தகுதி என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பிரச்சனைன்னு வரும்போது அவங்க அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க அதில் என்ன பங்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அதையும் வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் தரணும். சார்ந்த புரிதல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் டெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு போஸ்டிங் இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் ஸ்கூல் சிலபஸ். ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அந்த சிலபஸில் முடிஞ்ச அளவுக்கும் சமூக நீதி நல்ல சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு அது மாதிரியான விஷயங்களை டாப்பிக்காக வைக்கிறதுக்கு அந்த குழு இருக்கும் இல்லையா, அந்த கமிட்டி சிலபஸை வைக்கிற அந்த கமிட்டி இருக்கும்ல, அதில் வந்து நல்ல கல்வியலாளர்கள் சமூக ஆர்வலர்களை வந்து சேர்த்த ஒரு குழுவாக வந்து அதில் இருக்கணும். அவங்களும் அதில் மெம்பர்ஸாக இருந்தால் இது மாதிரியான சமூக நீதி சார்ந்த விஷயங்களை வந்து டாப்பிக்காக வந்து சிலபஸில் ஆட் பண்ணுறதுக்கு அது எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. போன இதில் வந்து பாடநூல் கழக தலைவராக இருந்தது வளர்மதி அம்மையார், முன்னாள் அமைச்சர் வளர்மதி இருந்தாங்க. இப்போ வந்து பெண்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதையே நகைச்சுவைன்னு காலங்காலமாக பேசிகிட்டு வந்த ஒரு பேராசிரியர் தான். இருந்தாலும் அதை வச்சே பேசிக்கிட்டு இருந்த ஐயா லியோனி அவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது அந்த கல்வியலாளர்கள் சமூக ஆர்வலர்களை சொல்லியிருக்காங்க. இவரும் கல்வியாளர் தான். சமூக நீதியை பேசுகிற கல்வியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் வேணும் அந்த குழுவில். சமூக நீதி, சமூக நீதி இல்லை சமூக நீதி. ஆமாம், அந்த அப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஐயா சுபவி தலைமையில் ஒரு குழு போட்டாங்களே, அந்த குழு மாதிரி இந்த குழு பேருக்கு ஒன்று போட்டுற போகிறாங்க அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது தெரியல, அது வரும்போது பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ஸ்கூலில் உட்காரதே ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல, கேங்காக உட்காந்துக்கிட்டு உள்ளே கிளாஸ் ரூம்குள்ளே வந்து நிறைய கேங் இருக்குது. இப்போது கம்யூனிட்டி படி வந்துட்டு நீலாம் அது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா காமனாக ஸ்கூலு காலேஜ் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆல்ஃபபெட் ஆர்டரில் நீங்கள் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து எக்ஸப்ஷனல் கேஸாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து, ஆமாம் ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் அவங்களுக்கு மட்டும் ஒரு ரூபா மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவும் இல்லை, இதில் வந்து அவர் சொன்ன அந்த ஒரு நோக்கம் ரொம்ப சரியானது. இதில் டெக்னிக்கலாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள், அது என்னது? இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படிங்கும்போது உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உன் பேர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபஸ்ட்டு வந்தாலும் அதெல்லாம் முன்னாடி உட்காந்துருவேன். இல்லை பேர் பெரிய கஷ்டம் தெரியுமா, பேர் பின்னாடி இருக்குது
என் பேர் முன்னாடி இருக்கு அப்படின்னா எனக்கு பின்னாடி நீ உட்காந்துருக்கேன்னா போர்டு மறைக்கும். உனக்கு போர்டு தெரியாது, எப்படி எழுதுவேன் என்ன பண்ணுவேன், டீச்சர் தெரியாது, ஹைட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுக்கு வந்து அந்த ஸ்டெப்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும்ல, அதான் எல்லா பள்ளியிலையும் அப்படி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி. இது மாதிரியான மெயின் பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து சாத்தியப்படுத்துறதுல ஒற்றை ஆசிரியர் பள்ளி, ஒற்றை வகுப்பறை பள்ளின்லாம் நிறையா இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சிக்கல்கள் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை மேட்ச் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னது, அட்டண்டன்ஸில் வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னாடி வந்து அவங்களோட கம்யூனிட்டியை நோட் பண்ணுறதோ, அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப், இதுதான் ரொம்ப பெரிய மெயின் விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து அவங்க பேர் அடிக்கடி சொல்லக்கூடாது, அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க அப்படிங்கிறதே வந்து வெளியில் சொல்லக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 விஷயங்களை குறிப்பிட வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பேரில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் வைக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து இந்த பேருக்கு பின்னாடி இல்லை அப்படிங்கும்போது திடீர்னு வந்து கேரளாவில் இந்த மாதிரி ஒரு திடீர் புரட்சி பண்ணாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கொடுக்க மாட்டோம், கேஷ்லெஸ் கொடுக்குறோம், கம்யூனிட்டிலெஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உருட்டினாங்க. ஐயோ பார்த்தீங்களா கேரளா எவ்வளோ ப்ராக்ரெசிவ் ஸ்டேட் அப்படின்னு இங்கே இருக்க நம்ம தோழர்கள்லாம் உருட்ட ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரில் கூட வந்து ஒரு பார்த்தசாரதி ஒருத்தர் இருக்கார். யார் தெரியுமா? மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்தார். ரைட்டு. அவர் பேர் பார்த்தசாரதி, ஆனால் கமலஹாசன் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் வந்து ஜாதி சான்றிதழ் கிழிச்சு போட்டால் ஜாதி உடஞ்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இதே மாதிரி கேரளாவில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் யாருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் அப்படியாடா புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை பற்றி யாருமே கம்யூனிட்டிக்கு வந்து அந்த போட்டு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸே போடல பாருங்கன்னு பெருமையாக போட்டாங்க. ஆனால் குடும்பம் என்னன்னா, பேருக்கு பின்னாடி நாயர் மேனன் அப்படின்னு இருக்குது. பேரில் வச்சுக்கிட்டீங்களாடா, கொண்டையை மறைக்காம விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தனியா அப்படின்னு நினச்சி வேணான்ருப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து இங்கே பள்ளி மாணவர்கள்கிட்ட அந்த பேர் வைக்கும்போதே வந்து அது வந்து சஃபிக்ஸில் சாதிய அல்லது குடும்ப அடையாளங்களை வைக்கக்கூடிய பேர்களை வந்து தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் வழி செஞ்சால் அது ஒரு நடைமுறையாக இருக்கும். 2வது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ கிளாஸில் வந்து சொல்லும்போது அது வந்து ஸ்காலர்ஷிப்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பியூன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பசங்கள்லாம் போங்கப்பா அப்படின்னு டக்குன்னு ஒரே வாரத்தில் பாட்டு கத்திட்டு போயிடுவான். ஒரு 60 பேர் 70 பேர் இருக்கும்போது வந்து அது வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது, யார் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கும்போது பர்டிகுலராக இந்த மக்களுக்கு மட்டும் ஒரு கட்டத்தில் ஒரு விதத்தில் இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். இதுதான் ஆரம்ப புள்ளியே. பெரும்பாலும் ஸ்டாஃபாக இருந்தாலுமே சரி, அவங்களுமே அட்டெண்டன்ஸ் பார்த்து பிக் பண்ணி நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்றது தெரியும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வந்து இந்த ஒரு டோன் தான். அதனால அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் வந்து தனியாக ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் ரூம்ஸில் சொல்லாமல் இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ 6ஆவதுல ஒரு பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வருது, நீங்கள் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, அவன் 12வது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிக்கிறான்னா 6-7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்து அவனுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து அதை சுமந்துக்கிட்டே போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த பேர்டன் வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் வந்து நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அவங்களோட கம்யூனிட்டியை வந்து சொல்லக்கூடாது, கிளாஸ்லேயும் பேசக்கூடாது. 2வது, இந்த கம்யூனிட்டினா இப்படி தான் இருப்பீங்கன்னு அந்த சாதிக்குன்னு ஒரு பொது புத்தியை வச்சு பேசுவாங்க இல்லையா, அதுவும் வந்து கிளாஸ் ரூம்ஸில் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ஸ்கூல்ஸ்லேயும் சரி பார்க்குற சினிமாவிலேருந்து எல்லாத்துலேயும் காட்டக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து, நாங்கள்லாம் என்ன கம்யூனிட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லி கையில் கயிறு கட்டுறது, மோதிரம் போடுறது, அப்புறம் வந்து சைக்கிளில் வந்து அந்த கலரில் பெயிண்ட் அடிக்கிறது, சைக்கிளில் வந்து பேர் எழுதி ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு வருவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணவே கூடாது, இதுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்க உதயச்சந்திரன் அவருடைய ஒரு முன்னெடுப்பு. அவர் வந்து எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது இதுக்கு சர்க்குலர் கொடுத்தார். உதயச்சந்திரன் அவர்களுடைய சர்க்குலர், அது அவருடைய திட்டம், அது அவருடைய கனவு, மாணவர்கள்கிட்ட அந்த சாதிக்கையெல்லாம் இல்லாமல் அவர் கொண்டு வரணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார். செங்கோட்டையன் கொங்கு பகுதியை சேர்ந்தவர், விட்டு கொடுப்பாரா? அடுத்த நாளே வந்து எச் ராஜா அறிக்கையை விட்டோடனே அடுத்த நாளே அந்த சர்க்குலர் வாபஸ் வாங்கப்பட்டது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிற மாதிரியான அந்த கேஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெப்ரசன்டேஷன்ஸுங்கிறத தாண்டி அந்த அவங்க ப்ரிஃபரன்ஸ் காட்டுறாங்கல்ல, அதை வந்து
சைக்கிளில் ஓட்டுறாங்க. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ஒரு சைக்கிள் கொடுக்குது அப்படின்னா அதில் சைக்கிள் ஓட்டுறாங்க. இதில் சைக்கிள் வாங்கிட்டு வரும்போது அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, கையில் கயிறு, பொட்டு கொண்டு அந்த கலரில் வந்து வச்சுட்டு வருவாங்க. பொட்டு வச்சுட்டு வருவாங்க. இன்னும் மோசமாக போய் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா ஸ்கூல் பேக்ஸ், வாட்டர் பாட்டில், பெஞ்சில் எழுதுறதுங்கிற தாண்டி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல, அவங்களோட கலர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கழுத்தில் அந்த டாலர் போடுறது, அது மாதிரி நிறைய ஸ்கூல் பேக்ஸு, வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பாக்ஸு, பென்சில் பாக்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. யூனிஃபார்ம்ங்கிற ஒரு விஷயமே அதுக்கு தான் கொடுத்தாங்க, எந்த ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன திங்ஸில் காட்டுறாங்க. அதை கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் கொண்டு வரணும். பட் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. இப்போ அந்த கயிறு கட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது இதெல்லாம் தவிர்த்துடலாம். இந்த பேக்கு, வாட்டர் பாட்டிலில் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு கலர் வச்சு, எந்த கலர் எடுத்தாலும் கருப்பு வெள்ளையை தவிர்த்து எல்லா கலர்லேயும் வந்து சாதி சங்கம் கொடி வச்சுருக்காங்க. 3 கலர் போட்டு இங்கே வந்து கலருங்கிறத தாண்டி காம்பினேஷன் தானே பிரச்சனையாக இருக்குது. ஒரு கலரில் மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது எந்த கலர்களோட காம்பினேஷன் பண்ணுறதுங்கிறதானே இப்போ இந்த கட்சிக்கான பிரச்சனையாக வருது. அப்படிங்கிறப்ப அந்த காம்பினேஷன் இல்லாமல் வச்சுருப்பாங்க. பட் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைனா அரசாங்கம் வந்து ஒரு பிளாக்லேயோ இல்லை ஒயிட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு யூனிக் கலரில் வந்து நாங்கள் பேக்லேருந்து எல்லாத்தையும் குத்துறோம். முன்னாடி அதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க, பேகு, செப்பல். இல்லை இப்பவும் கொடுக்குறாங்க. பட் எல்லாருமே வந்து அந்த பேக் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பெருமைக்கு பணம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த வரட்டு கௌரவம், சாதிய அந்த செருக்கை காட்டுறேங்கிற பேரில் இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு காட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. பட் நடைமுறைக்கு இது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பின்னாடி பேசுகிறேன். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மாணவர்களுக்கும், அது இந்த மாணவர்களுக்கு தான், அந்த மாணவர்கள் குறிப்பிட்ட சாதி மாணவர்களுக்கு தான் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும், பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும், மாணவர்களுக்குன்னு ஒரு சங்கம் கண்டிப்பாக வேணும். அதற்கான தலைமை மாணவனை எலெக்ஷன் வச்சு, ஸ்கூல்லையே எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. இது தமிழ்நாட்டில் மாணவர் சங்கம் இருந்துச்சு. மொழிக்காக போராடிய மாணவர் அமைப்புகள் இருக்குது. மொழிப்போரில் வந்து மாணவர்கள் உயிர் நீத்த சம்பவம்லாம் இருக்குது. நடராசன் தாளமுத்து நடராசனில் நடராசன் தாளமுத்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. திமுக வளரும் வரை அந்த மாணவர் அமைப்புகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. திமுக வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தோடனே அந்த மாணவர் அமைப்பை அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணி ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடாது, காலேஜஸில் இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, கவுன்சில் எலெக்ஷன் கூட நடத்தக்கூடாதுங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதை திமுக அலோவ் பண்ணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இல்லை உங்களோட கேள்வி கேட்டிருக்க நான் சேர்த்து பதிலே சொல்லிடுறேன். இல்லை அதுதான், இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க திமுக வளர்ற வரைக்கும் வச்சுருந்ததுன்னு. அப்படிப்பட்ட இப்போ வளர்ந்த திமுக கிட்ட தானே இவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதை இவங்க நடைமுறைப்படுத்த. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, மாணவர் சங்க தலைவராக இருந்து அரசியலுக்குள்ளே வந்தவர் தான் அண்ணா. சரிங்களா? பெரியாரை வந்து செங்குந்த முதலியார் மாநாட்டில் தான் பார்க்குறாரு. மாணவர் அமைப்புக்கு அவரை பேச கூப்பிட்றாங்க. அப்படி வளர்ந்து மாணவர் அமைப்பு மாணவர் தலைவராக இருந்து வந்தவர் தான் அண்ணா. மாணவர் தலைவராக இருந்து அண்ணாவை பேச அழைத்தவர் தான் வை கோபாலசாமி. திரும்பவும் மாணவர் அமைப்பில் இருந்தவர், திமுகவுடைய மாணவர் அமைப்பில் இருந்தவர் தான் திமுகவோட இருக்கம். இந்த மாணவர் அமைப்புங்கிறது இங்கே இருக்கிற திமுகவுடைய பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு த்ரெட்டு. நாளைக்கு அவன் வந்து வளர்ந்து வந்தானா அது பிரச்சனையாகும். எங்களுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை, நாங்கள் குறுநில மன்னராக முடியாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய முடியாட்சிக்கு பிரச்சனை அப்படின்னு திமுக கருதுது. அது போக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் திமுக இதை ஏற்குமாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கும் பட்சத்தில் மிக முக்கியமான ஒரு வேலிடான விஷயம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய நீடை வந்து 10 பேர் இந்த பக்கம் நிற்பான், 10 பேர் அந்த பக்கம் நிற்பான். ஒருத்தர் வந்து ஒரு டீச்சருக்கான சப்போர்ட்டில் இருப்பான், ஏதோ ஒரு பயஸில் இருப்பான், தெரிஞ்ச ஒரு வேண்டிய ஒரு இது பண்ணுறாருன்னு. இல்லை இவன் ஜால்ரா போட்டு ஒரு 5 மார்க் 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குறது இது பண்ணுவான், டீச்சர் ஏதோ பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து அரசு பள்ளின்னு இல்லாமல் பொதுவாக எல்லா பள்ளியிலையும் ஒரு கிளாஸ் லீடர் இருக்க மாதிரி, கிளாஸ் லீடருமே வந்து நம்ம ஊரில் ஒரு விஷயம் இருக்கும், வேண்டிய ஆட்களை போட்டு அந்த மாதிரியான. அப்படி இல்லாமல் கிளாஸ் லீடரே வந்து எலெக்ட் பண்ண ஆரம்பித்து அந்த கிளாஸ் லீடர் செலக்ட் பண்ணி ஒரு பீப்புள் லீடர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்கால அரசியல் புரிதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி சொன்னதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நோ ஃபோன் அலௌடே கிடையாது. எந்த ஸ்கூல்லையும் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமே, அதனால் வந்து ஃபோன்ஸை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஸ்கூல்ஸ்க்கு மட்டுமா இல்லை காலேஜஸ்? ஸ்கூல்ஸ்.
ஸ்கூல்ஸ் ஓகே தான், பட் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக டெய்லி உட்காந்து நீங்கள் ஸ்கூட்னி பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமான்னு தெரில. ஜாமரை வைக்க முடியும், ஜாமர் வச்சா அப்படி இருந்தால் கூட எங்கங்க டிஃபன் பாக்ஸுக்குள்ளே சாப்பாடுக்குள்ளே ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. 2007 2008 +1 படிக்கும்போது வந்து அப்போது வந்து இவ்வளோ தான் டிஸ்பிளே இருக்கும். அதுக்குள்ளே உட்காந்து மெமரி கார்டில் படம் போட்டு கிளாஸில் உட்காந்து படம் பார்த்த வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம் தான். இல்லை, இப்போ நான் சொன்ன சம்பவமே நாங்கள் படிக்கும்போது நடந்த சம்பவம் தான். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாஃப் ரூம்லேயே கொண்டு போய் பிடி சார் ரூமில் அந்த மாதிரி வச்சுட்டு வந்த வரலாறுலாம் இருக்குது. ஸோ இதை தடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஃபோன்னால தான் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பிதம் இருக்குல்ல. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபோனில் வந்து அவங்கள வந்து ஃபோனை அவங்கள்ட்ட வந்து பிடிங்கிட்டோம்னா, ஃபோனை வந்து அவங்கள்ட்ட வந்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா அவங்க ஒழுக்கமானவங்களாம் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ காலத்துக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்க போகிறோம். இல்லை, ஆனால் அந்த ஒழுக்க சீர்கேடுக்கு ஃபோனும் ஒரு காரணமாக இருக்குது தானே. அதிகமாக வந்து அவங்க அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நல்ல விஷயங்களை அதுலேருந்து கற்றுக்கிட்டா யாரும் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் அதில் வந்து நிறைய டைம் பண்ணி தேவையில்லாத நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து இது தேவையான ஒன்றா தானே இருக்கும். இது வந்து ஒழுக்க சீர்கேடுக்கு மொபைல் ஒரு காரணம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இதிலெல்லாம் அவன் ஆட்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதுலேருந்து ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத புரிதல் சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலோட பர்பஸ், உன் மிஷன் என்ன, ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எதுவுமே இல்லை. முன்னாடிலாம் வந்து நாங்கள் சின்ன இதில் படிக்கும்போது வந்து நீதி நெறி வகுப்புகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் மாரல் சேஞ்சுங்கிறது கிடையாது, என்விரான்மெண்டல் சேஞ்ச் கிடையாது. இப்போது கருப்பல் நேப்பன் வந்து நிறைய வாட்டி பேசுவார். காட்டில் முனிவை தவறு இருந்தான், முனிவை வந்து ஒழுக்கத்தோடு இருந்தான், கட்டுக்கோப்பலாக இருந்தான். காட்டில் தான் எதுவுமே இருக்காது டிஸ்ட்ராக்ஷனுக்கு. நீ எங்கே இருந்து என்ன பிரச்சனை, 1008 டிஸ்ட்ராக்ஷன் மவுண்ட் ரோடில் இருக்கும், நீ அங்கே வா, அங்கே வந்துரு, இங்கே உன் தவத்தை கலைக்காம இரு, அப்பா அது இது அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுவும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் 12th எக்ஸாமுக்காக நான் ஃபோனை இது பண்ணாமல் வச்சேன், காலேஜ் எக்ஸாமுக்கு பண்ணேன். ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸே சொல்லுவாங்க, நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்காக நான் ஃபோனை எடுக்காமல் இருந்தேன். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் மீறி வருதுங்கிறது தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ அந்த ஃபோனை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஃபோனை பிடிக்கிட்டாங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வாழ்க்கையில் வந்துட போகிறது இல்லையா? அது இருக்குது. நான் தான் சொன்னேன், இதுவும் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன் தான், தவிர்த்து இது மட்டுமே டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்போது இதை நீங்கள் தவிர்த்துட்டாலும் மீதி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஸ்ட்ராக்ஷனை அவங்கள்ட்ட வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இருந்தாலும் எப்படி வெளியே வர்றது ஃபோக்கஸிங் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து அவங்களை எஜுகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை கொண்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும், மைனஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த குரங்கு அப்பத்துக்கு வந்து இந்த பக்கம் பெருசாக இருக்குது, இதை கடிச்சிக்கிறேன், இந்த பக்கம் பெருசாக கடிச்சிக்கிறேங்கிற மாதிரி இப்படியே கடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் அப்பவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. புத்தக வாசிப்புங்கிறது போயிடுச்சு இல்லை. செய்தித்தாள் வாசிக்க முடியுமா? எத்தனை பிள்ளைங்களால் வந்து ஒரு செய்தியை ஆனால் ஒரு பத்தியை கொடுத்தா எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு எத்தனை பேரால் முடியுது? இப்போ நீங்கள் பத்தின்னு சொன்னால் பத்தி எப்படிப்பா, ஊதுபத்தி எப்படிப்பா வாசிக்க முடியும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே நீதி நெறின்னு ஒரு வச்சுருப்பாங்க, ஒரு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு. அடுத்தது வந்து அவரும் அதான் சொல்கிறார், 6th to 12th அறநெறிகள் நிச்சயமாக அவங்களுக்கு பாடமாக கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மாணவர்களுக்கு வந்து எல்லா மாணவர்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு 3ஆவதுல வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ மறந்து போச்சு. இந்த 2 மார்க் கேள்விக்கு வந்து ஆடியஸ்ட் ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனார். அது 1330 குறளை. அதில் இருக்க குறள் இருக்குல்ல, அதை மனப்பாட பகுதியாக இல்லாமல் அதை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தாலே பெரிய அறநெறி. அதில் இல்லாத திருக்குறளில் இல்லாத அறம் நீங்கள் வெளியே தேடி எடுத்துருவீங்களான்னு தெரியல. திருக்குறளில் இருக்க அறத்துப்பால் சொல்லி கொடுத்தாலே போதும். இது எல்லாத்துக்கும் இல்லாமல் கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாதி பாகுபாடுகள்லாம் ஒழிகிறதுக்கு எல்லா மாணவர்களுக்கும்னு தனியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை வந்து இயற்றுவாங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரில. இந்த சட்டம் அப்படிங்கும்போது தான் 2021 ஒரு லிஸ்ட் ஆஃப் உருட்டுகள் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தேர்தல் வாக்குறுதின்னு பேர், தேர்தல் அறிக்கை அப்படின்னு உட்காந்து ஒரு உருட்டுகள் பட்டியல் கொடுத்தாங்க. அந்த உருட்டுகள் பட்டியலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டுவரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சட்டம் வந்துச்சா? இல்லை, அவ்வளோதான். அப்படிதான் எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து திமுக சொல்லலைல்ல, இது தேர்தல் அறிக்கை இல்லைல்ல, அவர் வந்து சொன்னதே அப்படின்னா இதுக்கு எப்படி? அடுத்து வந்து ஸ்கூல்ஸை வந்து கல்யாண மண்டபமாக யூஸ் பண்ணக்கூடாது,
பள்ளி அல்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி இல்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். அந்த படத்தில் சொன்ன மாதிரி என்னங்க ஐயா வரவு செலவுக்கு கல்யாணத்துக்கு பெஞ்ச் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்ததாக வந்து ஸ்கூல் ஹெச்எம்எஸ் இருப்பாங்கல்ல, இவங்களாம் வந்து பட்டியலின மக்கள் பழங்குடியின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆண்டறிக்கை மாதிரி தயார் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ரெகுலேட் பண்ணுவாங்க, யார் இதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அறிக்கையோட நோக்கம் நல்லா இருக்குது, குழுவுடைய நோக்கம். பட்டு அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இதையும் பார்க்குறேன் நான். இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அடுத்து யார் யார் வந்து இதுக்கெல்லாம் சண்டைக்கு குறுக்கால கட்டையை போடுவாங்க அப்படின்னு. தேனி ஊராட்சி குழு தலைவர் ராஜபாண்டி ஊராட்சி குழு கூட்டத்தில் அறிக்கையை கிழிச்சு சம்பவம் பண்ணியிருக்காரு. 605 பக்கத்தையும் கிழிச்சிட்டாரமா, 650 ஒரு பக்கத்தை கிழிச்சாலே நாங்கள் வந்து சிம்பாலிக்காக ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படி ரைட்டு என்ன பண்ணுவாங்க. 600 பக்கம் இருக்குது, பாதியாக கிழிப்போம், அந்த பாதி 4ஆக கிழிப்போம், 10 பேத்துல குத்த ஆளுக்கு பாதியாக கிழிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னாலே ரிட்டையர்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் வந்து திருப்பி களத்துக்கு வருவார். ஐயா எச்ராஜா வந்திருக்கார். அவர் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்க எவாஞ்சலிசம் அதை வந்து நீங்கள் அப்படியே அறிக்கையாக கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்லாம் உருட்டி வச்சுருக்காரு. இல்லை, இந்த அறிக்கைக்கும் அந்த மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ மத அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு அப்படின்னு அங்கே வந்திருக்காரு. அவரே மத அடையாளம் வேணான்னு சொல்லி வச்சிருக்காரு. அதை கொண்டு போய் இதை வந்து இந்த மதத்துல இருந்தா நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னது இது என்ன? வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, ஐயா பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான். பாஜகவை கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்டி இண்டியன், நீ வந்து சாதிக்கு எதிராக பேசினீங்கன்னா ஆன்டி ஹிந்து, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ அவரும் வந்து என்னென்னா, அந்த ராஜபாண்டி இருக்கார்ல, அவரும் வந்து கையில் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னது இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, சாதிங்கிற இடத்துல எப்போ வந்து இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த ஆங்கிலேயர் பேர் மறந்துட்டேன், அவரு தான் வந்து அந்த பேரையே கொடுத்தாரு, இந்துங்கிற பேரை. ஆமாம், அந்த பேரே வந்து இந்த சாதிய படிநிலைகளை வச்சு ஒட்டு போட்டது தான். இந்த படிநிலைகள் சிதறிச்சுன்னா அந்த வார்த்தையும் சிதறிடும் மொத்தமாக. அந்த எப்போ முதல்ல சொல்லுவாங்க, அதிமுக வந்து கட்டின நெல்லிக்காய் மூட்டை, அம்மையார் போனால் செதறி போச்சுல, அந்த மாதிரி தான் இதுவும் வந்து அந்த படிநிலைகளோட போட்டு கட்டி வச்ச மூட்டை. இந்த படிநிலைகளில் நீ எங்கிட்டாவது ஒரு இந்த சீட்டு கட்டு மூட்டை வச்சுருப்போம், அது கோபுரம் கட்டுவாங்கல்ல, ஒரு காடை தட்டுனீங்கன்னா மொத்த சரியும்ல, அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் நீ காலி பண்ணினா மொத்தம் அவங்களோட படிநிலையும் போயிடும். இப்போ இந்த சாதிங்கிற கட்டமைப்பு இருந்தால் தான் நாங்கள் இந்து அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை வச்சிருக்க முடியும். மேலே கீழே சைடில் அதுதான் இந்துத்துவா வந்துருச்சே அதுக்குள்ளேயே. அதில் வரும். அதில் தான் வந்து இங்கேயும் பேசி வச்சுருக்காங்க. இதில் வந்து தெளிவாக வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார் திருமாவளவன் வந்து. அவர்கிட்ட ஒரு இதில் ஒரு மாணவர் கேள்வி கேட்பார். 2 விஷயத்தை வந்து அவர் பதில் சொல்லியிருப்பார். கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கணும்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் சாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சா சாதி போயிடும், அதுதான் சாதியை காட்டி கொடுக்குது அப்படின்னோடனே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க? இன்னும் ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு இருக்குமா? அதுக்கு முன்னாடிலேருந்து 2000 வருஷமாக இருக்குது, யார் கொண்டு வந்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இங்கே இருக்க இந்தியன் சொசைட்டியில் எல்லா மதத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட ஒன்று மேலே இல்லை கீழே தான் சமூகம் கட்டமைக்குது. முதல்ல வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, நீ என்ன மதம் பிரிப்பாங்க, அப்புறம் அந்த மதத்துக்குள்ளே எந்த வர்ணம், அந்த நீ தலையில் பொருந்தியா, எல்லாரும் வந்து எங்கே பிறப்பாங்க அப்படின்னு தெரியும், ஆனால் அவங்க மட்டும் வித்தியாசமாக ஏதோ வரலாறு சொல்லுவாங்க, அப்படி வச்சு அதை பிரிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அதான் எஃப்சி, எம்பிசி, ஓசி, ஒரு கம்யூனிட்டி, அதில் ஒரு கேட்டகரி எடுத்தால் அதுக்குள்ளே வந்து இந்த சாதியா அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த சாதியில் அந்த உட்பிரிவு, அந்த உட்பிரிவுக்குள்ளே இந்த குலதெய்வத்தை கும்பிட்றவங்க, அந்த குலதெய்வத்துக்குள்ளே நீ ஏழையா பணக்காரனா, காசு வச்சுருக்கியா வச்சுருக்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரும். அப்புறம் ஆணா பெண்ணா அப்படி இப்படி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சமம் இல்லைங்கிறது தான் இங்கே வந்து சொல்லப்பட்டுருக்கு. இன்னொரு விஷயம் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார் ஒரு இடத்துல வந்து, இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் அவரை வச்சு சொல்லுவார், என்னை விட அறிவில் சிறந்தவன் இருக்கலாம், பணத்தில் சிறந்தவன் இருக்கலாம், திறமையில் சிறந்தவன் இருக்கலாம், வலிமையில், ஆற்றல் எல்லாத்துலேயும் சிறந்தவன் என்னை விட ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே என்னை விட பிறப்பால் உயர்ந்தவன் யாரும் கிடையாது, தாழ்ந்தவன் யாரும் கிடையாது.
மற்ற எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஆனால் பிறப்பால் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் சொல்கிறதோ தாழ்ந்தவன் சொல்கிறதோ தவறு அப்படின்னு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட வந்து ஐயா சந்துரு அவர்களுடைய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அறிக்கை வந்து 600 பக்கம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய மெனக்கடல் இருந்திருக்குது. அவருடைய லட்சியம் வந்து ரொம்ப உயர்வானது. அது அப்படியே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை வந்து திமுக அரசு எந்த அளவுக்கு கருத்தில் எடுத்துக்கிட்டு இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். இதில் இந்த கோரிக்கைகளோட சேர்த்து எனக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. முடிஞ்சால் வந்து நீங்களும் அறிக்கையாக தயார் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. இல்லை, அது அறிக்கையாக தயார் பண்ணுறதுக்கு தாண்டி பல நேரங்களில் ஊடகங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான், சொந்த கருத்துக்கள் கிடையாது, மக்களின் பிரதிபலிப்பாக தான் ஊடகத்தில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறத சமமாக்குறதுக்கு எடுக்கிற முயற்சி வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த வர்க்க வேறுபாடு, பாலின வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாமும் சமமாக்கி பாலின கல்வி பற்றின ஒரு விஷயத்தையும் பாலின புரிதல் பற்றியும் கொண்டு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமும் கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதல்வர் திட்டத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக யூரோப்பில் போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டுலாம் வந்தாங்க, ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வந்து ரொம்ப பெரிய ஒரு மெனக்கடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதோடைய நீட்சியாக இது வந்து அந்த மாணவர்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். பட் இந்த விஷயம் செய்யும்போது வந்து ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையும் பலனளிக்கும். அது வந்து எதிர்கால தமிழ்நாட்டுக்கு ஒரு விதையாக இருக்கும். சமத்துவமான தமிழ்நாடு, சாதி மத சார்பற்ற சமத்துவமான தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா 26 ஒருத்தர் வராமல் கூட போயிடுவார், அவர் ஆசைப்பட்டதை. அதுக்காகவாது இதை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. எந்த அளவுக்கு இதை வந்து திமுக அரசு செயல்படுத்துது அப்படிங்கிறத வந்து இனி வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.